இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா UV விசிபிள் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர். ஸோ இதில் வந்து UV ரீஜனும் பார்த்துக்கலாம், விசிபிள் ரீஜனும் பார்த்துக்கலாம். ஸோ இதோட டோட்டல் மினிமம் மேக்ஸிமம் வேவ்லென்ஸ் பார்த்தீங்கன்னா 190 to 900 வரையில் பார்த்துக்கலாம். அதே போல் UV ரீஜனை பொறுத்தல மோஸ்ட்லி நீங்கள் வந்து குவார்ட்ஸ் டியூப் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். UV விசிபிள் ரெண்டுக்குமே நீங்கள் குவார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் UVக்கு மஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு இது வந்து மேனுவல் சாம்பிள் போடுறது. ஸோ இது வந்து 1 2 3 4 மொத்தம் 4 மோடில் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் 4 சாம்பிள் வச்சுக்கலாம். ஒரு ரெஃபரன்ஸு மீதி 3 சாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து இது 1 2 3 4 வைக்கலாம். இல்லை அப்படின்னா இது உள்ளே தள்ளிட்டு 1 2 3 4 பேக் சைட்லேயும் போகலாம். ஸோ இப்படி வைக்கலாம், மாற்றி மாற்றி வரும். ஓகேங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் இதில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு இது வந்து ஸ்கேனிங் கிடையாது, ஒன்லி ஃபோட்டோமெட்ரிக் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது டைரக்ட் ரீடிங் மட்டும்தான், இதில் ஸ்கேனிங் ஆப்ஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு UV ரீஜன் வேணும் அப்படின்னா UV மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. விசிபிள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், விசிபிள் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே ஆன் பண்ணாலும் நீங்கள் மினிமம் வந்து ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணணும். கொஞ்சம் இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வார்ம் அப் கண்டிஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் உங்களோட ரீடிங் வந்து ஸ்டேபிளாக வரும். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் நீங்கள் மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 லேம்ப் ஆன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ரன் ஆகி வார்ம் அப் ஆகி ஒரு 2 to 3 minutes எடுக்கும். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டீனு காமிக்கும். ஸோ இது வந்து டிரான்ஸ்மிஷன்ஸ் இன் பர்சன்டேஜ். ஓகே, இது யூனிட் கிடையாது, பர்சன்டேஜ் தான். ஸோ அப்சர்வன்ஸ் ABSங்கிறது வந்து அப்சர்வன்ஸ். ஸோ இது வந்து ஓடின்னு சொல்லுவாங்க, ஆப்டிகல் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. இது கான்சன்ட்ரேஷன், இது மிஸ்லினியஸ் செட்டிங்ஸு. ஸோ இதில் 0 செட்டிங் அப்படிங்கும்போது லைட் சோர்ஸை பிளாக் பண்ணணும். லைட் சோர்ஸை பிளாக் பண்ணிட்டு 0% செட் பண்ணணும். அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா டிஸ்டில் வாட்டர் ஃபில் பண்ண, தட் மீன்ஸ் என்னன்னா பிளாங்க் கலர்ட்டு ரெஃபரன்ஸ் சொல்யூஷன் வச்சு அதை 100% டிரான்ஸ்மிஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 0 டிரான்ஸ்மிஷன், இன்னொன்று 100% டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் கண்டிப்பாக வேவ்லென்த் தெரிஞ்சால் மட்டும் இது யூஸ் ஆகும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நீங்கள் ஹையர் எண்ட் மாடல் போனீங்க அப்படின்னா அன்னோன் வேவ்லென்த் மினிமம் டு மேக்ஸிமம் வேவ்ல நீங்கள் டேரெக்டாக ஸ்கேனிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஸ்பெக்ட்ரம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 190லேருந்து 700 to 800 தானாக ரன் ஆகிட்டு எங்கே பீக் டிடெக்ட் ஆகுதோ அது எல்லாத்தையும் ஒரு கிராஃபாக கொடுத்துரும். பட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் டேட்டா மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு வேவ்லென்த் செட் பண்ணிங்கன்னா அந்த வேவ்லென்த் உரிய என்ன ரீடிங் அது மட்டும் தான் டேட்டா காமிக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து அதான் இது சாம்பிள் ஃபில் பண்ண வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இது. அதுக்கு இதில் வந்துட்டு UV யூஸ் பண்ணுறீங்களா விசிபிள் யூஸ் பண்ணுறீங்களா அந்த லேம்பை செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து சோர்ஸ், அந்த UV லேம்பினோட லைட்டை பாஸ் பண்ணணும், இல்லாட்டி விசிபிள் லேம்பினோட லைட்டை பாஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் விசிபிள் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த டைரக்ஷன் இப்படி இருக்கணும். இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி இது யூஸ் பண்ணணும். UV தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த வந்து இப்படி ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணணும். ஓகே, அதில் ஏற மார்க் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது ஒன்று. அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஸ்டார்டிங் 190 இருக்கு இல்லையா, இப்போ வந்து இந்த செட் கியர் இது ரெண்டையும் ஹோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி டிஜிட்ஸ் வரும். இது எதுனா டைரெக்டாக வந்து நீங்கள் அதிகபட்சமாக ஒரு 1 வேவ்லென்த்து 2 வேவ்லென்த்தை மாற்ற போகிறீங்கன்னா டைரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வேவ்லென்த் டோட்டலி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பட்டனாக ஆகும்போது இது வந்து 0.1 மூவ் ஆகும். ஸோ இது என்ன பண்ணணும்னா இது மாதிரி டிஜிட் வந்ததுக்கப்புறம் டிக்ரீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் 190 இருக்குது இல்லையா, இப்போ நமக்கு இதனோட வேவ்லென்த் என்ன சார்? 213.6 213.6 ஆச்சா. அதுக்கடுத்து என்டர். இதில் வந்து 1 என்டர் 3 பாயிண்ட். இதில் வந்து 6. ஸோ என்டர். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஒன்று பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பொசிஷன் 1 பொசிஷன் 2ன்னு 2 போட்டுருக்காங்க இல்லையா. இது எதுக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு உள்ள ஒரு 2 ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 190லேருந்து 600 வரையிலும் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் உள்ள லைட்டாக இருக்கு இல்லையா. இது வந்து 190லேருந்து 600 வரையிலும் இருக்குன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும், இந்த பொசிஷனில் இருக்கும். இது 600 to 1000 வருதுன்னா இந்த ஃபில்ட்ரு மட்டும் இப்படி இருக்கும், இல்லாட்டி இப்படி இருக்கும். ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது 190 to 600. இந்த ஃபில்ட்ரு வந்து இப்படி வச்சுக்கணும். ஓகேவா? ஓகேங்களா சார்? ஸோ அதுக்கு அடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்டர்.
இதுவே கேட்குது பாருங்க. பர்சன்டேஜ் நீங்கள் என்ன மோட் செலக்ட் பண்ணது கேட்கும். அட் சேம் டைம் இன்சர்ட் பிளாங்க்னு கேட்குது. வந்து உங்களோட ரெஃபரன்ஸ் ஆக்சுவலி டிஸ்வார்ட்னு தான் கிடையாது. நீங்கள் சாம்பிள் மேக்கப் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷனாக சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் ரெஃபரன்ஸ். ஸோ அதுதான் பிளாங்க். ஸோ உங்களோட சாம்பிளுக்கு இது டிஸ்வார்ட் தான். இது யூவி ரீஜன்லாம் வரும். 230 அப் டு 400 வந்து 335 தான் சேஞ்ச் ஆகும். பட் அப் டு 400 வரல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் காட்ஸ் கீழே இது எடுக்கிற சாம்பிள் வேலையை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எடுக்கணும். இதுக்கப்புறம் இதை விட கம்மியாகவே எடுக்கலாம். இவ்வளோ எடுத்தாலே போதுமா. 3x4 சொல்லுவாங்க. இதில் வந்து டிரான்ஸ்லூசன் டிரான்ஸ்பரண்ட் 2 சைடு. இதுதான் வந்து டிரான்ஸ்பரண்ட் பேஜ். இது வந்து ஒப்பேக்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய தெரியாமல் டிரான்ஸ்பரண்டாக. இது என்னன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய இதே பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பேக் சைடு இருக்கு இல்லையா, இதில் மட்டும் நீங்கள் கை வைக்கணும். இதுதான் பிடிக்கணுமே. இதுதான் எடுக்கிறதா இருந்தாலும் சரி வைக்கிறதா இருந்தாலும் சரி ஹோல்டு பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட் பேஜில் முடிஞ்சளவுக்கு ப்யூர் கிளியராக இருக்கும். தொடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எடுக்கலாம். முடிஞ்சதுக்கு மாதிரி ஒரு லைட் வெளிச்சத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த எந்த டஸ்ட்டோ வேறு ஏதாவது பழைய பார்ட்டிகல்ஸோ நம்ம விகருக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு ஹோல்டு பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எனி டைப் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன நடக்குன்னா லெஃப்ட் டு ரைட்டு இந்த டைரெக்ஷனில் தான் உங்களுக்கு லேம்போட லைட் சோர்ஸும் டிடெக்டரும் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் ஸ்டெப்பில் ரொம்ப வேறுன்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்லி இதுதான் மெத்தட். ஸோ இந்த ஒப்பேக் சைடு உங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக இருக்கணும். இப்படி ஹோல்டு பண்ணிவிட்டு ஒன்று இந்த சாம்பிள் வேண்டாம் ஃபுல்லாக உள்ளே தள்ளிக்கிங்க, இல்லையா ஃபுல்லாக வெளியே எடுத்துக்கணும். வெளியிலன்னா வெளியே எடுத்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு ஒன்று, உள்ளே தள்ளிங்கன்னா இந்த லாஸ்ட்டு ஒன்று. இப்போ நான் ஃபஸ்ட்டே வைக்கிறேன். ஓகேங்களா. இதில் வச்சுட்டு ஒரு சாம்பிள் எங்கே இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு சாம்பிள் யூஸ் பண்ணும்போது முடிஞ்சளவுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கோ அதை ஃபுல்லாக டிசால்வ் ஆகிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மூவபிள் பார்ட்டிகல்ஸோ இல்லை ப்ரிசிபிடேட் மாதிரி டெபாசிட் ஆகக்கூடிய பார்ட்டிகல்ஸ் இருந்தால் முடிஞ்சளவுக்கு அதை டிசால்வ் பண்ண பாருங்கள். இல்லை அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணிட்டு யூஸ் பண்ணுவோம். சரியா. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரீடிங் வந்து இதில் டிசால்வ் ஆகிருக்கு இந்த லிக்விடோட மட்டும்தான் அது ஒர்க் பண்ண வேண்டிய மெட்டீரியல் மூவிங்கில் இருக்குது அப்படின்னா சுத்தமாக ஸ்டேபிள் ஆகாது. அதே போல் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 1 to 3 செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ரீடிங் வந்து டவுன் ஆக ஆரம்பிக்கும், இல்லாட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இது வந்து கலர் பேஸ்ன்னு சொல்லிட்டு நான் சேர்த்து லைட்டை பேஸ் பண்ணதான். அதனால் அந்த லைட் எதுனா பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதை பொறுத்த உங்களுக்கு ரீடிங் வரும். அதனால் முடிஞ்சளவுக்கு பியூர் வாட்டர் மாதிரி கிளியராக இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. எவாபரேட் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸாக இருக்குது அப்படின்னா இதில் அந்த கியூவெட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லிட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, டெஃப்லான் லிட் ஒன்று. அதை மேலே போட்டு கவர் பண்ணி அதுக்கப்புறம் வைங்க. எத்தனாள் டைமெத்தினால ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக லிட்டு போகணும், இல்லாட்டி அது எவாபரேட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளாட் வச்சுருக்கோம். ரெண்டாவது சாம்பிள் வைக்கிறேன். இப்போ இன்சர்ட் பிளாங்க் வச்சுட்டேன். உள்ள புஷ் பண்ண பொசிஷனில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டிஸ்பிளாட்டர், ரெண்டாவது ஒன்று வந்து சாம்பிள் இப்போ என்டர். ஸோ ஆக்சுவலி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு செட்டிங் டிஃபால்ட்டாகவே எடுத்துக்குது. என்ன செட்டிங்னா 0 செட்டிங். பார்த்தீங்களா பர்சன்டேஜ் 100% கேட்குதா. இப்போ டன் அந்த ஒர்க்கு ப்ராசஸ் ஆகிடுச்சு. இப்போ பர்சன்டேஜ் டிரான்ஸ்மிஷன் வந்து 100, அப்சர்வன்ஸ் வந்து 0. இப்போ இன்செக்ட் சாம்பிள் கேட்குது இல்லையா, நம்ம சாம்பிள் ஏற்கனவே வச்சுட்டோம். இப்போ ஜஸ்ட்டு அடுத்த பொசிஷன் இருக்கிற போகிறோம். அதில் ஒரு சின்ன ஸ்டெப் இருக்கும். நம்ம நிற்கும் போது அதை நிற்கிறது நம்ம ஃபீல் பண்ண முடியும். சாம்பிள் தான் இப்போ இதில் உங்களுக்கு டிடெக்டர். இப்போ மேட்டர் கலர் 63 இது பர்சன்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் அதே பிளேஸ்லாம். பட் ஆனால் அது வந்து பர்சன்டேஜ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து பர்சன்டேஜ் டிரான்ஸ்மிஷனுக்கு தனி ப்ரொசீஜர், அப்சர்வன்ஸ் மோடில் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு எந்த சொல்யூஷன் என்ன அவுட்புட்டில் நீங்கள் செக் பண்ண போகிறீங்களோ அதே நீங்கள் இன்ஸ்டில் செக் பண்ணுங்க. இது சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாம்பிள் வச்சுக்கலாம். என்டர் கொடுக்குறேன். 0.190 ரீடிங் ஆக்சுவலி இது எதனாலனா உங்களுக்கு அந்த இடத்துல ஏதோ பார்ட்டிகல்ஸ் வந்து மூவிங் இருக்குது. இதுக்கு தான் நான் சொன்னேன். இது என்னென்னா டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள்
முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேக் பண்ணி வைக்கலாம். அப்படி ஷேக் பண்ணி வைக்கிறது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தவரையிலும் அதில் மூவிங் பேட்டர்ன்ஸ் இருக்கக்கூடாது. அதுபோல் இது வந்து யூவி ரீஜன் அப்படிங்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக இது வரணும், அந்த கிளியர்னஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுவே வந்து கலர்லெஸ் சொல்யூஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதில் மூவிங் பேட்டர்ன்ஸ் நல்ல டிஃப்ரென்ஸ் வரும். 0.16 to 0.7 அதுக்குள்ளே தான் இருக்குது. 0.17 0.16 அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதே போல் நீங்கள் வெரைட்டி ஆஃப் இன்னும் 2 சாம்பிள் போர்டில் இருக்குது. ஸோ அந்த அடுத்த சாம்பிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ மொத்தம் 3 சாம்பிள் வச்சுட்டு அப்படியே வரிசையாக ஓனா கழிச்சோம்னா எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒரே வேவலத்தில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா டிஸ்பிளாட் வச்சுட்டு நம்ம 0 பண்ணுறோம் இல்லையா, அது கன்வெர்ட் டிஸ்பிளாட்டை நீங்கள் வெளியே எடுத்துட்டு 4 ஓடுல 4 சாம்பிள் வச்சுக்கணும். அது தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் வந்து கூடாத விஷயம் என்னென்னா இந்த யூவி விசிபிள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். விசிபிள்னா லெஃப்ட் சைடு, யூவின்னா ரைட் சைடு. அது யூவி ரீஜியன் அது உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும். யூவி ரீஜியன் 190 to 335 அது வந்து யூவி ரீஜியன். 336 இருந்து அப் டு 900 வரலாம் விசிபிள் ரீஜனுக்கு இதே செட்டப் தான். இதே எல்லாத்துக்கும் எதுக்கு வச்சிங்கனாலும் சரி. நீங்கள் வேவ்லென்த் ஃபிக்ஸ் பண்ணணும், இதை சூஸ் பண்ணணும். பல்ப் வேணும், எந்த பல்ப் வேணும் அந்த பல்ப் மட்டும் ஆன் பண்ணணும். அவ்வளோதான். நமக்கு ரெண்டுமே ஆன் ஆகிடுமே சார். உங்களுக்காக ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இதில் யூவியில் ஆன் ஆகுது. ஆன் பண்ணதுனால நம்ம இந்த இதில் இல்லாட்டாலும் நீங்கள் அந்த ஒரு பல்ப் போட்டிங்கனாலும் கூட இதுலையும் கண்டிப்பாக சூஸ் பண்ணணும்.